பரோட்டா சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு மட்டன் சின்ன வெங்காய தொக்கு. இது பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 கிலோ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 3 காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பு ஒரு கடாயை வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வாசனை வரைக்கும் வதக்கிட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்து அந்த அரைச்ச பேஸ்டோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா குக் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் தண்ணியோட சேர்த்து அதை அப்படியே வேக விடணும். நம்மளுக்கு நல்லா திக்கா இந்த அளவுக்கு வர வரைக்கும் அது சிம்மர்ல வச்சு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மட்டன் சின்ன வெங்காய தொக்கு. இதை அப்படியே சாத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.